ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் குழம்பு. தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 1/2 முடி தேங்காய், 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச பாவக்காய், 3 தக்காளி, கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் கடுகுளுந்து பருப்பு, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்து போட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காய் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம குழம்பு மிளகாப்பொடி, தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இது முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் டைட் பண்ணிவிடுங்க. குக்கரில் டைட் பண்ணிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் அரைச்சி உள்ளே ஊற்றிடுங்க. அது நல்லா கொதிச்சோடனே அவ்வளோதான், பாவக்காய் குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு.